நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஷுவா டிவி மூலமாகவும் மறுபடியுமாக இந்த இரவு வேளையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதபடி நம்மை பாதுகாத்து வருகிறாராம். ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை தான் நம்மை தாங்கி நடத்துகிறது. இந்த உலகத்தில் எது இருக்கோ இல்லையோ, கர்த்தருடைய கிருபை நம்ம கூட இல்லைன்னா நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய இரக்கம் தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்தி அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த இரவு வேளையில் அந்த கிருபை உள்ள தேவனுடைய கிருபையை பற்றி நாம் பார்ப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார். ஆமென். மலைகள் விலகி போகும். இந்த உலகத்தில் மலைகள் அதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காரியம். இந்த மலை பலம் உள்ளது. யாராலும் அதை விலக செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் கூட என்ன செய்யும்? நிலை பெயர்ந்து விடும். ஆனால் என் கிருபை என்ன செய்யாது? உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அந்த விலகாத கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடியால் தான் நாம் எல்லாம் ஜீவிக்கிறோம். நம்மால் ஜீவிக்க அந்த கிருபை மாத்திரம்தான் பலன் தருகிறது. இந்த கிருபை இல்லைன்னா நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. உலக மனுஷர்கள் எல்லாம் அப்படின்னா இந்த கிருபை இல்லாமலே ஜீவிக்கிறார்களா? கர்த்தருடைய கிருபையினால தான் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்கள். அப்படி கிருபை இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அந்த கிருபை தான் நம்மை வாழ வைக்கிற ஒரு கிருபை. நாம் இயேசுவை தெரிந்து கொண்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கழுவப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த கிருபை மிகவும் முக்கியம். புலம்பல் 3:23 எடுத்து வாசிப்போம். அந்த கிருபை எப்படி இருக்கிறதுனா, நான் நிற்பதற்கும் நிர்மூலமாகாதிருக்கிறதுக்கும் அந்த கிருபை தேவைப்படுகிறது. அந்த கிருபை எப்போ வருகிறது தெரியுமா? வாசிப்போம் அந்த 23 புலம்பல் 23. அதாவது காலைதோறும் அந்த கிருபை என்ன இருக்கிறதா? புதிதாக இருக்கிறதா. அப்போ அந்த காலையில் கர்த்தரை தேடுற யாராக இருந்தாலும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு கிருபை வேணும், கிருபை வேணும், கிருபை வேணும்னு கேட்குறோம். ஆனால் அந்த கிருபை எப்போ கிடைக்கும் தெரியுமா? காலையில் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் எழுந்து யாரெல்லாம் தேவனை தேடுகிறோமோ, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். இன்னைக்கு காலையில் ஜெபிக்கிற பழக்கம் எல்லாரிடத்துல இருக்கான்னு கேட்டால் நிறைய பேரிடத்துல இல்லை. அதிகாலையில் 4:30 மணிக்கு ஆன்லைனில் ப்ரேயர் நடத்துவோம். அந்த மீட் ப்ரேயர் மூலம் அநேகர் வருவாங்க. அவங்க முதல்ல சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். நீங்கள் எப்படியாவது என்னை எழுப்பி விட்டுறீங்க, நாங்கள் காலையில் எழும்பி ஜெபிக்கிறோம். கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற பதில் என்ன தெரியுமா? இதற்கு முன்பாக, நீங்கள் எழுப்புறதுக்கு முன்பாகவே நாங்கள் எழும்பி வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறார்கள். முதலாவது ஜபிக்க வரும் பொழுது மிகவும் கஷ்டமாக தான் இருக்கும். காலையில் ஜபிக்கணும்னா எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான காரியம்தான். கர்த்தருடைய கிருபையினால இரவு எத்தனை மணிக்கு நாங்கள் படுத்தாலோ அதிகாலை 4 மணிக்கு எங்களுக்கு நல்ல ஒரு விழிப்பு வந்துவிடும். 3 மணிக்கு எழும்பிய காலங்கள் உண்டு. எப்பொழுதும் தேவன் எழுப்பினால் உடனே எழுந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பழக்கத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். என்னென்னு சொன்னால், அந்த காலை வேளையில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியால் தான் நாம் வாழ முடிகிறது. காலையில் யாரெல்லாம் கர்த்தரை தேடி அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிறோமோ, அந்த ஸ்தோத்திரத்தினால நம்ம மத்தியில் எப்படி இருக்குன்னா கிருபை பெருகும். அந்த கிருபையினால் அந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
இப்படி காலைதோறும் ஜெபிப்பதனால கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். எப்படியெல்லாம் அந்த கிருபை நமக்கு உதவுகிறது என்று சொல்லி பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. பூமியில நோவா வாழ்ந்த காலங்களில நடந்த சம்பவங்களின் மத்தியிலும் ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனை ஏன் உண்டாக்கினோம், மனுஷனை ஏன் இந்த உலகத்துல படைத்தோம் என்று சொல்லி அவர் விசனப்படுகிற வேதனைப்படுகிற அந்த நேரத்துல தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த நோவாவுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்திருந்தால் அவனுக்கு கிருபை கிடைத்திருக்கும்? 9ஆம் வசனத்தை வாசிப்போம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சஞ்சரித்து கொண்டிருந்தானா? அவன் எப்பவும் தேவனை துதித்து கொண்டிருந்தான். தேவனோடே கூட தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருந்தான். ஆமென். அவன் உத்தமனாயிருந்தான். இனி தேவன் காண்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. வேதம் அதைத்தான் சொல்கிறது. அவன் உத்தமனாய் வாழ்ந்தான். என்னை தேவன் காண்கிறார், என்னை தேவன் பார்க்கிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேர் எப்படி இருந்தாங்களாம்? பாவம் செய்து கொண்டிருந்தார்கள், இஷ்டம் போல வாழ்ந்தார்கள், குடித்து வெறித்து கொண்டிருந்தார்கள். அவன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தான் அப்படி ஜீவித்து கொண்டிருந்தார்கள். இவன் உத்தமனாய் மாத்திரமல்ல, நீதிமானாய் வாழ்ந்தான். எந்த பாவமும் நான் செய்ய மாட்டேன், கர்த்தரோடு கூட நான் உண்மையாய் சஞ்சரித்து கொண்டிருப்பேன். அவன் எப்பவும் தன் வாழ்க்கையில் தேவனை முன்வைத்திருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த ராத்திரி வேளையிலோ இந்த செய்தியை கேட்கிற நீங்களோ கர்த்தருடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைக்கணும்னா தேவனோடு சஞ்சரிக்கணும். இதனால என்ன பலன்? எடுத்து வாசிப்போம். 7ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 7:1. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆமென். அவனை நீதிமானாய் தேவன் கண்டபடியால் அவனும் அவன் வீட்டாரும் அவனுடைய மகன்கள், மருமகள், மனைவி எல்லாரும் செய்தாங்கன்னா பேழைக்குள்ளே பிரவேசித்தார்களாம். பிரவேசியுங்கள். 40 நாள் இந்த உலகத்தில் மழை பெய்ய போகிறது. எல்லாரும் சொன்னாங்க, மழை எப்படி பெய்யும்? மழைனா என்னன்னே தெரியாத இந்த இடத்துல இவன் மழை பெய்யும். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் நம்பிட்டு இருக்கோம். ஏசு வருவார்னு சொல்கிறாங்க. என்னைக்கு வருவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ரட்சிப்பை அலட்சியம் பண்ணுகிற அநேகர் உண்டு. ஆனால் இந்த நோவா இந்த ரட்சிப்பை காத்து கொண்டான். இது விலையேற பெற்றது என்று சொல்லி நோவாவுக்கு தெரிந்தது. அதனால் தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டான். அந்த பேழைக்குள்ளாய் கர்த்தர் செய்ய சொன்ன அந்த பேழைக்குள்ளாய் தன்னையும் தன் குடும்பத்தையும் பிரவேசிக்க பண்ணினான். 19ஆம் வசனம், அதே 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஜல பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆமென். இனி வரும் அழிவுக்கு தப்பும்படி, ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடைய மனைவியும் அவனுடைய குமாரரும் அவனுடைய குமாரருடைய மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஒரு ரட்சிப்பை அவர்கள் கண்டு கொண்டார்கள். இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை அவருடைய சமூகத்தில் சேர்க்கும் என்பதை உணராமல் இருக்கிறோம். இந்த ரட்சிப்பு கெட்டு போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இது இந்த உபதேசம் இதை கேட்கிறவர்களுக்கு ஞானமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பு அடையணும். நானும் என் குடும்பமும் இந்த பேழைக்குள் பிரவேசிக்கணும். இந்த இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிக்கணும். இயேசுவின் பிள்ளைகளாய் நான் மாறணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவோடு சஞ்சரிக்க வேண்டும். இந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உன்னுடைய குடும்பத்துக்காக நீ தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தது போல அந்த கிருபையினாலே உம்மை பாதுகாப்பார். அடுத்ததாக நாம் வாசிப்போம் சங்கீதம் 18:50. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். ஆமென். ஆண்டவர் சதா காலமும் தாவீதுக்கு கிருபை செய்தாரா? தலைமுறையா அவனுடைய சந்ததிக்கெல்லாம் கர்த்தர் எப்படி செய்தாரா? சதா காலம் எந்நேரமும் கிருபை. இப்பதான் கிருபை, இப்ப இல்லை கிருபை அப்படி இல்லை. எல்லா நேரமும், எல்லா வினாடியும், எல்லா நிமிடங்களும் தேவன் தாவீதுக்கு கிருபை அளித்தாராம்.
எதற்காக தெரியுமா? தாவீது எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரை முன்வைத்து ஓடினான், கர்த்தரை தொழுது கொண்டான், கர்த்தரை துதித்தான், அவருடைய கிருபைக்காய் காத்திருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரிதல்லவா, இந்த மகத்தான கிருபை என் மேலே இருக்கட்டப்பா, ஒரு நாளும் இந்த கிருபை என்னை விட்டு எடுபடக்கூடாது என்று சொல்லி தாவீது இந்த கிருபையில் சார்ந்து கொண்டபடியால் தாவீதுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் இந்த கிருபை அவனை சூழ்ந்து கொண்டது. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. அவன் கிருபையில் சார்ந்து கொண்டு வாழ்ந்தபடியால், இந்த கிருபையை அவன் நம்பி இருந்தபடியால், மலைகள் விலகினாலோ பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலோ அவருடைய கிருபை நிலை பெயராது, அவருடைய கிருபை விலகாது என்று சொன்ன அந்த விலகாத கிருபை அவன் முன்வைத்திருந்தபடியால் அவரை விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவரே இந்த தண்டை பிடிப்பேனா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் விசாரித்தான். விசாரித்தது நிமித்தம் ஆண்டவர் சொல்கிறார், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நான் வாசிப்ப, வசனத்தை சொல்லி 30:9. அப்போது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும், இல்ல 30:19. ஹல்லேலூயா. தேவன் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமென். கர்த்தர் சொன்னார், நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி அது அப்படியே நடந்தது பாருங்க. அவன் எல்லாவற்றிலும் திருப்பிக் கொண்டான். இந்த கிருபை சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்யும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில எதையோ இழந்து போனீர்கள், ஆனால் இன்னைக்கு இந்த விலகாத கிருபையை நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள். நம்மை விட்டு எடுபடாத கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட இந்த கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எதை எதை இழந்தோமோ அதையெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ கிருபையை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்த்தோம் ரட்சிப்பை அளிக்கிற கிருபை. அடுத்ததாக நாம் பார்த்தோம் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள வைக்கிற கிருபை. இந்த விலகாத கிருபை நம்மை இப்படியாய் நடத்துகிறபடியால் அடுத்ததாக நாம் பார்ப்போம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12, 13, 14, 7, 8. சாரி, சொல்லி வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. சாரி, நான் வசனத்தை தப்பா சொன்னேன். 2 கொரிந்தியர் 12, 7, 8, 9. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டதாம் சரீரத்தில். இந்த சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டதுனால அவன் 3 தரம் ஜெபிக்கிறான் ஆண்டவரை நோக்கி. ஆண்டவரே, இந்த முள் என்னை விட்டு என்ன செய்யணும், எடுத்துக்க விடணும். சரீரத்தில் ஒரு பலவீனங்க. இந்த பலவீனத்தினால அவன் அடிக்கடி தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த முள்ளை எடுத்துருங்கப்பா. நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது சாத்தானால் குத்தப்படுகிற முள். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் பலவீனப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். எப்படி கிருபை அளித்தார் தெரியுமா? உனக்கு என் கிருபை போதும் என்று சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மாத்திரம் உனக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம் இந்த உலகத்தில். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென், ஹல்லேலூயா. இதை நான் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் நன்றி சொல்வேன். ஏனென்று சொன்னால் நான் ஒரு பலவீன பாண்டம்தான். ஆனால் என் பலவீனத்தை ஒரு நாளும் நினைக்க விடாதபடி என் தேவன் தம்முடைய பலத்தால் இடை கட்டி கொண்டே போவார். நான் எப்பொழுதெல்லாம் என்னுடைய பலவீனத்தை சிந்திக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் சொல்வார், இல்லைம்மா உன் பலவீனம் இதல்ல, நான் உன் பலனாக இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. கண்கள் தெரியாத அந்த சூழ்நிலையில், எனக்கு கொஞ்சம் பார்வை தான் தெரியும், அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு கூட ஒரு சகோதரி மூலம் பேசினார், நானே உன் கண்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்ணா இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தில் எதையாவது பார்க்க முடியாமல் போனதா? எல்லாவற்றையும் அவர் உற்று கவனிக்கிறார். எல்லாவற்றையும் நல்லோர் மேலும் தீயோர் மேலேயும் அவர் கண்கள் இருக்கிறது.
அதனால் தேவன் எனக்கு கண்ணாய் இருக்கிறபடியால் நான் ஒரு நாளும் கலங்குவதில்லை. ஒரு நாள் என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனத்தின் நிமித்தம் என்னுடைய கால்கள் பலவீனப்பட்டு இருக்கிறது, என்னுடைய கைகள் பலவீனப்பட்டு இருக்கிறது, என் காதுகள் எனக்கு சரியாய் கேட்காமல் இருக்கிறது, என் ஆண்ட வாய் பேச முடியவில்லை, நான் ஒரு திக்கு வாயாய் மந்தனாவாய் உள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய லோகராக்க ரீக்கரவா சந்தரீக்கரவா பலவீனத்தில் என் கிருபை மாத்திரம் உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ கிருபை இருந்தால் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயம் பெறலாம். கிருபை ஒரு மனுஷனை எல்லா சூழ்நிலையிலும் உயர்த்தும். இந்த கிருபைக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் காத்திருக்கும் பொழுது ரட்சிப்பின் கிருபையால் நம்மை நிரப்புவார். சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த கடனினால் வீடு பொருள் நிலம் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் இல்லை நீங்கள் என்று சொல்வீர்கள். ஆனால் அதிகாலையில் எழுந்து தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு உங்களுடைய கைகளை உயர்த்தி, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், எனக்கு கிருபதாரும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்ள எனக்கு கிருபதாரும், எனக்கு மாத்திரமல்ல என் சந்ததிக்கும் சதா காலமும் கொடுக்கிற உம்முடைய கிருபையை அருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்வார். அதோடு மாத்திரம் அல்ல, எனக்கு என் சரீரத்தில் இருக்கிற இந்த பலவீனத்தில் நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று சொல்வீர்களானால் கர்த்தர் சொல்லுவார், உனக்கு என் கிருபை போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். கர்த்தருடைய வார்த்தை உண்மையிலும் உண்மை. இந்த நாளிலும் கூட நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலிருந்து அவருடைய கிருபை உங்களை பாதுகாக்க போகிறது. ஒருவேளை உங்களுடைய வீட்டில் இன்னும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத மாணவ சகர பௌரீகர உறவுகள் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை ரட்சித்து தம்முடைய பேழைக்குள்ளே தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களை சேர்த்து கொள்வார். இழந்து போனதை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள செய்வார். பலவீனத்தில் பலனடைய செய்வார். அவருடைய கிருபை உங்களை தாங்கும். எல்லோரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு வேளையில் ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் நாங்கள் நிற்கிறோம். யாரெல்லாம் உம்முடைய கிருபையை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மேல் நீர் கிருபையாய் இரக்கமாய் இருந்து நீர் மனதுருகிற கர்த்தர் என்கிறபடியால் அந்த விலகாத கிருபை ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் இந்த கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும். ரட்சிப்பென்னும் கிருபை நோவாவுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல ரட்சிப்புக்காய் ஜெபிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைக்கட்டும். இயேசுவே, ரட்சிப்பு அடையட்டும். இயேசுப்பா, இழந்து போன எல்லாவற்றையும் இவர்கள் திருப்பிக் கொள்ளத்தக்கதான கிருபை அவர்களுக்கு கட்டளையிடும். அதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இயேசுப்பாவை துதிக்கிற ஒவ்வொருடைய பலவீனத்திலும் உம்முடைய கிருபை போதும் என்று சொல்லி உம்மை சார்ந்து கொள்ள கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். உம்முடைய கரங்களில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.